அந்த ஷஹீத் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினால் சிறைச்சாலை என்று அவர்கள் எழுதப்படாத சட்டத்தை இங்கே வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனதருமை இளைஞர்களே, நீங்கள் தான் இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற காவலர்கள். போலீசால உண்ண முடியாது. போலீஸ் மீது அழுத்தம் தரப்படுகிறது, உளவுத்துறை மீது அழுத்தம் தரப்படுகிறது. பத்திரிகையாளர்கள் விபச்சாரிகளாக மாறிவிட்டார்கள். 1-2 பத்திரிகையை தவிர இது எல்லோரும் பத்திரிகையில் இருக்கக்கூடியவர்கள் விபச்சாரிகள் என்று சொன்னாலும் அவர்களுக்கு முன்னால்தான் மைக்க நேற்றான், அவங்ககிட்ட தான் மைக்க நேற்றான். அண்ணாமலை சார் நீங்க சொல்லுங்க சார். அவன் ஒவ்வொரு நிமிஷம் பேசும்போதும் பொய்யை தான் சொல்லி கொண்டிருக்கிறார். எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு தான் அடுத்த வீடியோ பார்த்தா ஹிந்தியில பேசுறான். எல்லாத்தையும் சொல்லி போயிட்டார் அண்ணாமலை. பொண்ணை தவிர மீது எல்லாத்தையும் பிஜேபியில வந்து சேர்ந்துக்க. மொத்த ரவுடி பசங்களே பிஜேபியில சேர்த்துறாங்க. கலவரத்தை உண்டு செய்ய வேண்டும் அன்பு சகோதரர்களே. ஆனால் இந்த இந்திய முஸ்லிம்களுக்கு, தமிழக முஸ்லிம்களுக்கு இப்போதுதான் சகிப்பு தன்மை தேவை. ஒரு இயக்கத்தோடு, ஒரு ஜமாத்தோடு நீங்கள் ஒருங்கிணைந்திருக்க வேண்டும். நீங்கள் தனியாக இருந்தால் உங்களை ஏதாவது ஒரு பேரை சொல்லி, ஏதாவது ஒரு அரபி பேரை சொல்லி, அந்த இயக்கம் இந்த இயக்கம் IAS ஓடு உங்களுக்கு தொடர்பு என்று சொல்லி, ஏதாவது ஒரு பயங்கரவாத இயக்கத்தோடு தொடர்பு என்று சொல்லி உங்களை உள்ளே தள்ளுவதற்கு ஒரு சதியை மிக நேர்த்தியாக அவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஹைதர் அலி தலைமையிலே மிகப்பெரிய அனுபவசாலி அவருடைய தலைமையிலே நீங்கள் அணியாக ஏற்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகளிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று கிதாபுகளை நீங்கள் வழங்க வேண்டும். அல் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யாராவது மாற்றமாக சொன்னால் அவர்கள் இதிலே இல்லை என்று சொல்ல வேண்டும். அது யாருடைய பிழை? நம்முடைய பிழை. இஸ்லாம் என்பது என்ன என்று நாம் யாருக்குமே சொல்லவில்லை. நடைமுறை சாத்திய முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் கிடையாது. மோசடிக்காரல பாதி பேர் இருக்கிறான், துபாக்கூர்ல பாதி பேர் இருக்கிறான். ஆனா சஹாபாக்கள் அப்படி கிடையாது. 100 பேர் என்று சொன்னால் 100 பேரும் ஒழுக்கச்சீலர்களாக இருந்தார்கள். மக்கள் சாறை சாறையாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. வாழ்முனையிலே யாரையும் மாற்ற முடியாது அன்பு சகோதரர்களே. ஒரு மதத்திலே வாழ்முனையிலே யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஒரு இறுக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். எப்படியாவது அவர்கள் பாபர் பள்ளியை பத்தி பேசக்கூடாது. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா பாகிஸ்தான் பிரச்சனை இல்ல, பாபர் பள்ளி முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னொரு பள்ளி எடுத்திருக்கிறான் கையில. அந்த பள்ளியை கொண்டு இங்கே அரசியல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஓர் அணியிலே திரள வேண்டும். ஓர் அணியிலே மதச்சார்பன்மை சார்ந்த எல்லா மக்களையும் ஒன்று திரட்ட வேண்டும். குறிப்பாக நம்மை நோக்கி நம்மளோடு இருக்கிற அது ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் போலீஸ் சகோதரர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன, நாம் என்றால் என்ன, நம் மீது பொய் கேஸ் போட வேண்டும் என்று மேலே சொன்னாலும் கூட அவர் போடக்கூடாது. அந்த அளவிற்கு நாம் நம்முடைய செயல்பாடை நிரூபிக்க வேண்டும் அன்பு சகோதரர்களே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அல்லது ஒரு முஸ்லிம் அநியாயத்துக்கு வரமாட்டான் என்று நாம் நிரூபிக்க வேண்டும். லஞ்சம் வாங்க மாட்டார்கள் என்று நிரூபிக்க வேண்டும். மோசடி செய்ய மாட்டார்கள் முஸ்லிம்கள் என்று நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் அன்பு சகோதரர்களே. அப்படி இருந்தோம் என்று சொன்னால் யார் வந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானால் நிச்சயம் நம்மளுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அதற்கான தயாரிப்பை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டிதான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஜனநாயக அடிப்படையில் எப்படி போராட வேண்டும், எப்படி ஒன்று கூட வேண்டும். நாம யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது, எதற்காக வேண்டியும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது. ஆனால் ஹக் என்ற அடிப்படையில நாம் இதை அதிகமாக கல்வி கற்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் 2 டிகிரி 3 டிகிரி நீங்க படிக்க வச்சாதான், ஒரு நல்ல பிள்ளையாக நீங்கள் உதயத்துக்கு கொண்டு போனாதான் அங்கே அவன் உண்மையை சொல்லுவான். அவங்க சகாக்கள்கிட்ட கலெக்டர்ல எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், IAS IPS எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், காவல்துறை அதிகாரிகள் எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், நீதிமன்றங்கள் நீதிபதிகளாக எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், வழக்கறிஞர்களாக எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எல்லாம் பற்றாக்குறை அன்பு சகோதரர்களே. நாம் அதிகமாக கல்வியை கொடுத்தால் தீவிரவாத பட்டம் நம் மீது சுமத்தப்படாது. காரணம் என்று சொன்னால் அதிகார வர்க்கத்திலே உண்மையான முஸ்லிம்கள் அமர்த்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய சதி செயல் இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு இன படுகொலைக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் தவிர்த்து எல்லா இடங்களிலும் இந்த சதி செயல் மிக உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரர்களே, நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். சாதாரணமாக நினைத்தால் மிகப்பெரிய விளைவுகளை நம்முடைய குடும்பம், நாம், நம்முடைய பிள்ளைகள் சந்திக்கும். அன்பு சகோதரர்களே, யாரையும் நீங்கள் நம்ப முடியாது.
11 பேர். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். 11 பேர் பல்கிஸ் பானு என்கின்ற அந்த குஜராத்திலே 2002 கோத்ரா எரிப்புக்கு பிறகு அந்த குடும்பத்தை படுகொலை செய்கிறார்கள். குடும்பம் முழுவதும் படுகொலை செய்யப்பட்டு அந்த அம்மா கர்ப்பிணியாக இருக்கிறார். ஒரு 3 வயசு பிள்ளை இருக்கிறது. அந்த 3 வயசு பிள்ளையை எடுத்து செவுத்தில் அடித்து கொண்டார்கள். கொண்டு விட்டு மாறி மாறி என்னுடைய சகோதரியை கற்பழித்தார்கள். அன்பு சகோதரர்களே, 11 பேர் கற்பழித்த பிறகும் அவர்கள் 11 பேர் சிறைக்கு சென்றார்கள். சிறைக்கு சென்ற பிறகு சமீபத்தில் அவர்களை மாலை போட்டு வரவேற்கிறார்கள். மாலை போட்டு வரவேற்கிறார்கள். எந்த நீதிமன்றமும் முன் வந்து இந்த அநியாயத்தை தட்டி கேட்கவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும் நாடு? அவர்களுக்கு சீட்டு கொடுக்கிறார்கள், இனிப்பு கொடுத்து வரவேற்கிறார்கள். அதே போன்று மாயா கோட்டானி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் 100 முஸ்லிம்களை படுகொலை செய்தார். 28 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அவர் எங்கே இருக்கிறார்? வெளியே இருக்கிறார். இந்த எண்ணெயே சொல்லக்கூடிய இந்த உளவுத்துறை ராவாகட்டும் எதுவாக இருக்கட்டும், எண்ணெய் என்று சொல்லக்கூடிய அந்த தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் இளைஞர்களுடைய வீட்டிலே சென்று நீங்கள் தூக்கி வந்து விசாரிக்கிறீர்களே, விசாரிங்கள், தப்பு இல்லை. நான் தான் செஞ்சேன் என்று சாமி அசிபானந்தா சொன்னாரே, அவரை விசாரித்தீர்களா? பிரக்யா சிங் தாக்கூர் அஜ்மீர் தர்காவிலே நாங்கள் தான் குண்டு வைத்தோம், ஜும்மா பள்ளியிலே நாங்கள் தான் குண்டு வைத்தோம், சமஸ்வதா எக்ஸ்பிரஸிலே நாங்கள் தான் குண்டு வைத்தோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்களே, அந்த பிரக்யா சிங் தாக்கூர் எங்கே என்று சொன்னால் நாடாளுமன்றத்திலே எம்பி ஆக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை ஜீப்பில வைத்து, அதுவும் தொழுநோய்க்காக வேண்டி மருந்து வழங்கி கொண்டு அந்த தொழுநோய்க்காரர்களை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பம், அந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அந்த குடும்பத்தை ஜீப்போடு எரித்தவர் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ராணுவத்திலே ஆர்டிஎக்ஸ் என்று சொல்லக்கூடிய ராணுவத்தில் மாத்திரம் கிடைக்கக்கூடிய வெடிமருந்துகள், அதாவது கர்னல் புரோகித் என்று சொல்லக்கூடியவன், அவன் தான் மக்கா பள்ளிக்கும் எல்லாருக்கும் சப்ளை செய்திருக்கிறார். அந்த கர்னல் புரோகித்துக்கு இந்த எண்ணெய்க்கு கண்ணு கூறாகிவிட்டதா? அவர் எங்கே இருக்கிறார்? அவரும் வெளியே இருக்கிறார். எல்லோரும் வெளியே இருக்கிறார்கள். எண்ணெயை முஸ்லிம்களுடைய வீட்டை காவு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. யாருக்காக வேண்டி இந்த வேலையை செய்கிறீர்கள்? நீங்கள் செய்கின்ற வேலை இந்த தேசத்தை நாசமாக்க போகிறது, இந்த தேசத்தை சிதைக்க போகிறது. யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுங்கள், பாரபட்சம் காட்டாதீர்கள். நான் என்ன கேட்கிறேன், கற்காலத்திலே வாழ்ந்து இருக்கிறோம். இவர் செய்தார், விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. 10 வருஷம் விசாரிக்கிறான், 8 வருஷம் விசாரிக்கிறான், 15 வருஷம் விசாரிக்கிறான். எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மை கண்டறியும் சோதனைன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? அண்ணாமலை அப்பப்ப சொல்றாங்க, பயங்கரவாதி இங்கிருந்து வராங்க அங்கிருந்து வராங்க. அண்ணாமலையும் கூடுங்க, இஸ்லாமிய தலைவர்களை கூடுங்க, யாரெல்லாம் இந்த கூட்டத்துல நான் சந்தேகமா இருந்தா கூட என்னையும் கூடுங்க, கூட்டிட்டு போய் உட்கார வச்சு உண்மை கண்டறியும் சோதனையை செய்யி. எவன் பயங்கரவாதி, எவன் சதி தீட்டுனா, எவன் இந்த நாட்டை அழிக்க போகிறான், எவன் பயிற்சி கொடுக்கிறான், எவன் இந்த நாட்டிலே மிகப்பெரிய அநியாயத்தை அக்கிரமத்தை செய்ய போகிறான், வெளிப்படையா தெரிய போகுது. ஒரு டிவி சேனல்ல காட்டுங்க யார் யார் பயங்கரவாதின்னு. நானே நினைச்சா கூட, சொல்லக்கூடாது என்று நினைத்தாலும் கூட அந்த உண்மை கண்டறியும் சோதனை வைத்திருக்கிறேன் என்று நான் சொல்லிடுவேன். நான் என் மனசுல என்ன இருக்கிறதோ, நான் எதை செய்தேனோ எல்லாவற்றையும் சொல்ல போறேன். கற்காலத்துல புறா உற காலத்துல இருக்கிற மாதிரி நாங்க விசாரிக்கிறோம் என்று சொல்லி 15 வருஷம் கழிச்சு, பாய் நீ ரொம்ப யோக்கியம் பாய் வெளியே போங்கிறீங்க. இப்படி 200 பேர் 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆன பிறகு வடநாடு முழுவதும் நீங்கள் வெளியேற்றுகிறீர்கள். அவனுடைய வாழ்க்கை என்னவாகும்? அந்த 15 வருஷம் அவனுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனா என்ன சொல்லுவாங்க? அந்த பிள்ளைகளை பயங்கரவாதிகளுடைய பிள்ளைகள் என்று சொல்ல மாட்டார்களா? அவருடைய மனைவியை தீவிரவாதிகளுடைய மனைவி என்று சொல்ல மாட்டார்களா? இந்த மானத்தை யார் மாற்றி திருப்பி கொடுப்பது? அன்பு சகோதரர்களே, சிந்தியுங்கள். காவல்துறை அதிகாரிகளே, உளவுத்துறை அதிகாரிகளே, எங்கள் மீது மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்